ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஸ்தாபகர் திருமதி ரேணுகா ராமசாமி லோகேந்திரன் அவர்களையும், அதே போல திருவாளர் பிரதீபன் ஐயா அவர்களையும், திருவாளர் மனோராஜ் ஐயா அவர்களையும், திருமதி சஞ்சிதா அம்மையார் அவர்களையும் அன்போடு நாங்கள் இந்த விழாவிற்கு வருக வருகவென வரவேற்கிறோம். அனுசரணை ஊடாக மனிதநேய கரங்கள் இலங்கையினுடைய கிளை அமைப்பில் ஸ்தாபகர் ரேணுகா ராமசாமி லோகேந்திரன் அவர்களினுடைய வேண்டுகோளுக்கிணங்க கனடா மொன்றியல் திருமுருகன் கோவில் நிதியில் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் துணை சாதனங்கள் வழங்கும் நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். மொன்றியல் திருமுருகன் கோவிலின் நிதியில் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் துணை சாதனங்கள் வழங்கல் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அழகம்மாள் ஃபவுண்டேஷன் அனுசரணை நூடாக மனிதநேய கரங்கள் இலங்கையின் ஸ்தாபகர் ரேணுகா ராமசாமி லோகேந்திரன் அவர்களின் வேண்டுகோளின் கிணங்க பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் துணை சாதனங்களை வழங்கிய கனடா மொன்றியல் திருமுருகன் கோவிலாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இவ்விழாவினை எமது பாடசாலையில் நடாத்திய எமது பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் பிரதி அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எமது மனமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்படி படிக்கிறீங்களா எல்லாரும் நல்லபடியா? சந்தோஷம். அப்போ நாங்களும் உங்களை மாதிரி தான் உங்களை மாதிரி சின்ன வயசுல உங்களை மாதிரி ஸ்கூல்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சு நாங்களும் ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி வந்திருக்கேன்னா அது உங்களை மாதிரி எங்களுக்கு ஆரம்ப கட்ட ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி எங்களுக்கு கைட் பண்ணி அதுக்குரிய எப்படி எப்படி படிக்கிறது கல்வி கற்ற ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் அதாவது எங்களுடைய டீச்சர் இருந்து பிரின்சிபல் எல்லாருமே அந்த வழிகாட்டின் அடிப்படையில் இந்த அளவுக்கு நாங்களும் வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்களும் எதிர்காலத்துல இந்த மாதிரி இடங்களுக்கு வரணும் வந்து எங்களை எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில உங்களோட டீச்சர் இந்த ரேணுகா டீச்சர் எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்று அனுப்புனாங்க. உங்களோட ஊர்ல இந்த ஸ்கூல் கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவாக இந்த ஸ்கூல் வந்து நிறைய பாதிக்கப்பட்டது. ஸோ அந்த வேண்டுகோள் அடிப்படையில எங்களால் முடிஞ்சதை கனடா மொன்றில திருமுருகன் ஆலயத்தின் உதவி மூலமாகவும் எங்களால் இந்த உள்ளூர்ல சேர்க்கப்பட்ட இந்த நிதி உதவியின் அடிப்படையில இந்த இடத்துக்கு வந்து இந்த உங்களோட ஸ்கூலுக்கு இந்த மாதிரி உதவி செய்ய கிடைக்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி இருந்ததுக்கு உங்களோட டீச்சருக்கு மிக நன்றி. அதே போல உங்களை மாதிரி இந்த பிள்ளைகளோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை பங்கேற்றதுக்கும் எங்களுக்கு மிக்க சந்தோஷம். ஸோ அந்த அடிப்படையில நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றுதான், நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும். எல்லா எக்ஸாமும் நீங்க எல்லாம் நல்லபடியா செஞ்சு உயர்கல்வி வரைக்கும் போயிட்டு அடுத்தபடியா உயர்கல்வி மேலதிகமாக நீங்க கேம்பஸ் என்டர் பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு நீங்க எல்லாருமே நல்லா வரணும். இரம்படை இந்து கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும்
பாடசாலையின் ஏனைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது காலை நேர வணக்கங்கள். உண்மையாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது எங்களுடைய பாடசாலை. நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்துக்கு வித்திட்டோம் பாடசாலை. இன்னைக்கு நான் வர்றதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா எங்களை வளர்த்து விட்டது இந்த தாய் பாடசாலை தான். நிதியில் இந்த துணை சாதனங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாபெரும் பொருட்செலவு விதுஷினி, தீபிகா ஆகிய மாணவிகளையும் அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். துணை சாதன பொதிகளை வழங்கி வைத்த திருவாளர் மனோராஜ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நிவேதன் ஆகிய மாணவர்களையும் அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். வணக்கம். கடந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட இன்னொரு இடமான அதாவது ரம்போடை, அந்த இடத்தில் அமைந்துள்ள ரம்போடை இந்து கல்லூரிக்கு நாங்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றோம். அதே போல் ரம்போடை இந்து கல்லூரியில் உள்ள மாணவர்கள் பல பேர் கடந்த காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் அவருடைய குடும்பங்கள், உறவினர்கள், அதே போல் அவருடைய பாடசாலை, அவருடைய கல்வி நடைகள் மிகவும் மோசமான முறையில் பாதிக்கப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த பாடசாலையில் உள்ள மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக உதவும் முகமாக அதாவது கனடா திருமுருகன் ஆலய பரிபாலன சபையின் நிதியுதவியின் அடிப்படையில் திரு மனோராஜ் மற்றும் பிரதீபன் சஞ்சுதா அவர்களின் வழிகாட்டலில் திரு ரேணுகா ஆசிரியர் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த பாடசாலைக்கு இன்று நான் வருகை தந்து அந்த மாணவர்களுக்கான நிதி உதவி அடிப்படையில் பாடசாலை உபகரணங்களை வழங்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இருப்பதனையிட்டு நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது பயன் பெற்ற ஒரு சில மாணவர்களின் அவருடைய கருத்துக்களை நாம் அறியும் முகமாக இந்த நேர்காணலில் நாம் இப்போது ஈடுபட்டு இருக்கின்றோம். அதேபோல் நாம் ஒரு மாணவியை இப்பொழுது நாம் சந்திக்கின்றோம். உங்களுடைய பெயர் என்ன? ஜெயசங்கரி என்ற மாணவியை இப்போது நாம் சந்திக்கின்றோம். ஜெயசங்கரி, அதாவது உங்களுடைய பாடசாலை, அதாவது உங்களுடைய நீங்கள் உங்களை பற்றிய விவரங்களும் மற்றும் உங்களுடைய பாடசாலையை பற்றிய விவரங்களையும், கடந்த வெள்ளப்பெருக்கினால் இந்த இடத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதே போல் உங்களுடைய கல்வியின் எதிர்கால நோக்கு, உங்களுடைய இலட்சியம், அதுகளை பற்றி ஒரு சிறு விவரத்தை உங்களுக்கு அறிவித்தார். நம்முடைய இந்து கல்லூரியில் படித்திருக்கிறேன். கடந்த ஆண்டு தொடக்கம் 12ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டிருக்கேன். தற்போது வர்த்தக பிரிவில் பிரவேசித்துள்ளேன். என்னோட லட்சியம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றது.
இந்த வெள்ளப்பரிசு அப்படின்ட்டு ஒரு அனுப்பம் ஏற்பட்டது பிறகு எங்களுக்கு இந்த கனடா முறியல் திருமுருகன் ஆலயத்தில் இந்த ஹெல்ப்லாம் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இந்த மாதிரி உதவிகள் இன்னும் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கின்றேன். அன்பளிப்பு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். கனடா மொன்றியல் திருமுருகன் ஆலயத்தினூடாக எங்களுக்கு கிடைத்த நன்கொடை மூலம் இங்கே ஒரு மாணவி எங்களுடன் இணைந்திருக்கிறார். உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடந்த 2 மாதங்களில் நாம் இப்பொழுது நேர்காணல் செய்தோம். அந்த அடிப்படையில் ஒரு பெற்றோரை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். அவர்களின் அபிப்பிராயத்தை இப்பொழுது நாம் கேட்டறிய விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில் நாம் உங்களுடைய பெயர் என்ன? வாணி என்ற அம்மாவை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம். அதாவது இந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு மற்றும் இந்த நிவாரண உதவியை பற்றிய ஒரு சிறு அபிப்பிராயத்தை நாங்கள் அவரிடம் கேட்டறிவோம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 மாதங்களாக நாங்கள் டிக்மார் புயலில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் வசிக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் பாடசாலையில் தான் இருந்தோம். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தோம். இந்த மாதிரி கனடா திருமுருகன் கோயிலேருந்து எங்களுக்கு இந்த கல்வி உதவி பொருட்களை கொடுத்து ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அதே மாதிரிக்கு இந்த கொத்மலை பண்பாடு பாடசாலைக்கு மென்மேலும் இந்த மாதிரி உதவிகளை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இதன் அடிப்படையில் அந்த பாடசாலையின் ஆசிரியர் கிஷோர் கான் அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். அது ஒரு பாடசாலை ஆசிரியரின் அவருடைய அபிப்பிராயத்தை நாம் இப்பொழுது கேட்டறிந்து கொள்வோம். வணக்கம், நான் கிஷோர் கான், நம்முடைய இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர். உண்மையிலேயே இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்திலே உங்களோடு இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக இந்த மிகப்பெரிய தன்னார்வ தொண்டினை கொண்டு நடாத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரதேசம் கடந்த நவம்பர் மாதங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு புயலிலே சிக்குண்டு மிகப்பெரிய அனர்த்தங்களையும் கடினமான தருணங்களையும் கடந்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு எழுத்தறிவிக்கக்கூடிய ஒரு கல்வி துணை சாதனங்களை வழங்க வேண்டும் என்கிற அந்த தன்னார்வ தொண்டிலே ஈடுபட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இது அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக அமையும். அதோடு இந்த தன்னார்வ தொண்டினை ஏற்படுத்தி கொடுத்த திருமதி ரேணுகா அம்மையார் அவர்களுக்கும் மொன்றியல் திருமுருகன் கோவில் நிர்வாக சபையினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வியல் ரீதியாக நாங்கள் பார்க்கிற போது எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் குறிப்பாக கல்வி துணை சாதனங்களிலே அதிகளவு இடர்படக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அதனை சீர் செய்யும் முகமாக நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த உதவியானது அவர்களின் கல்வியிலே ஒரு மைல்கல்லாக அமையும். அதோடு இது ஒரு பேருதவியாகவும் இந்த தருணத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு அதாவது 2026 2ஆம் மாதம் 28ஆம் தேதி இந்த பாடசாலைக்கு இவ்வாறான உதவிகளை வழங்கிய கனடா மொன்றியல் முருகன் ஆலயத்திற்கு அதிபர் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான உதவிகளை மேலும் இந்த பாடசாலைக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.